கடந்த காலங்களில் நமக்கு ஒரு சம்பவத்தையோ அல்லது ஒரு நபரை பற்றியோ ஒரு முரண்பாடாக நமக்கு புரிய வைக்கப்பட்ட அல்லது புகுத்தப்பட்ட விஷயத்தை நெறிப்படுத்தி அதில் இருக்கிற உண்மையை கொண்டு வந்து சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. வெல்கம் டு காந்தி பாலிடிக்ஸ். நான் காந்தி. கேரக்டரில் இருக்கிற சில நெகட்டிவ் பார்ட்டை மாற்றி அந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த 90% இவன் மாற்றின விஷயத்தோட அந்த 10% இருக்கிற அந்த சுயரூபம் அப்படிங்கிற அந்த அரக்கன் அவனை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கும். நீ இது இல்லை, இது உன் கேரக்டர் இல்லை, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய சுயரூபத்தை அங்கங்கே காட்டிக்கிட்டே இருப்பார். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அல்லது நிர்பந்தத்தை அல்லது நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் நான் ஆதரவு மட்டும் கொடுக்குறேன், உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றி கொண்ட ஆண்டவருக்கு முதலில் பாராட்டுக்கள். ஆண்டவரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவலை ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். முதல் விஷயம் என்னென்னா, சில கோலிவுட்டில் உச்சத்திலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிற சில அல்லு சில்லு நடிகர்கள்லாம் தான் வாங்கின காருக்கு டேக்ஸ் கட்டாமல் கோர்ட்டில் குட்டு வாங்கின பிறகு தான் டேக்ஸ் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் அதிகமான வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறவர் நம்மளுடைய ஆண்டவர் தான். ரெண்டாவது, தான் சினிமாவில் சம்பாதிச்சதை எல்லாத்தையும் திரும்ப சினிமாவிலே முதலீடு பண்ணுறவரும் நம்ம ஆண்டவர் ஒருத்தவர் தான். கடவுள் இல்லைன்னு சொல்லலையே, இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், நான் சைவம் இல்லை ஆனால் மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியில் போய் இந்தியாவோட முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும், நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு பார்ப்பான்னு சொல்லாமல் ஒரு ஹிந்துன்னு சொன்ன அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய அந்த 10% பார்ப்பனி அரக்கன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவருடைய வாயிலிருந்து இந்தியாவோட முதல் ஊழல் குற்றவாளி டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற பார்ப்பான்னு எங்கேயுமே அவர் வாயிலிருந்து வராது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை போது இந்தியாவில் இருக்கிற யாரும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்காத போது முதல் ஆளாக ஓடி போய் அதுக்கு வாழ்த்து தெரிச்சவர் தான் நம்ம ஆண்டவர். அதோடு இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சங்கி ஒன்று அண்ணா ஹசாரேன்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவருடைய சுயரூபம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் முதல் ஆளாக அதுக்கு போய்ட்டு ஆதரவு தெரிச்சவர் தான் நம்ம ஆண்டவர். பார்ப்பான் பார்ப்பனியம்ங்கிற பேசுகிற இடத்துல எல்லாருமே அந்த பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே வந்துட மாட்டாங்க. எத்தனையோ பார்ப்பனர்கள் தான் அணிஞ்சிருக்கிற பூணூலை அறுத்து போட்டுட்டு நீயும் நானும் ஒன்று தான், எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அவங்க இந்த பார்ப்பான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ளே வரமாட்டாங்க. பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த சனாதன கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கிற அவங்கள மட்டும்தான் நம்ம இந்த பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையில் கூப்பிடுறோம். ஆண்டவர் சினிமாவில் செஞ்ச ஒரு 3 சங்கித்தனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவங்க அண்ணா சாருஹாசன், சந்திரஹாசன், இந்த ஹாசன் பேர் அது எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக சாட்டை துறைமுகன் ஒரு பிரதேச பையன் அவன் போடுறதெல்லாம், அவன் யூடியூப் சேனலில் போடுறதெல்லாம் பொய்யாக தான் போட்டுட்ருப்பான். அவன் அண்ணன் பொய்யே பேசி அரசியல் கட்சி நடத்தி சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பான். இவன் பொய்யே சொல்லி யூடியூப் சேனல் நடத்தி சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பான். அவன் சொன்னது என்னென்னா, ஹாசன்னு பெங்களூரில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பிறந்தவர் இவர், அதனால தான் அந்த பேர் எல்லாம் அவங்க வம்சாவழி ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது உண்மை இல்லை. ஹாசன்கிறது கமலோட அப்பா அவருடைய நண்பர் பெயர். அவங்க நட்புக்கு இலக்கணமாக அந்த முஸ்லீம் பெயர் அது, அதை சேர்த்து அவங்க பையன்களுக்கு வச்சாங்க. இதுதான் உண்மை. இதை கமலோட அண்ணன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். ஆண்டவருடைய அந்த 10% சங்கீத்தனம் 3 சினிமாவில் எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் படம் எதுன்னா, மைக்கேல் மதன காமராஜன் ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் மொத்தம் 4 கேரக்டர் இருக்கும். 4 குழந்தைங்க, ஒரே வயிற்றில் பிறந்த 4 குழந்தைங்கள 4 பேர் எடுத்து வளர்ப்பாங்க. இவ்வளோதான் இந்த கதையோட அந்த 4 கமல்ஹாசனோட கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா மைக்கேல், மதன், காமேஸ்வரன், ராஜு, இந்த 4 கேரக்டர் தான். இதில் பாருங்கள், அந்த காமேஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஐயர் கேரக்டரில் நடிச்சிருப்பார் கமல். அந்த காமேஸ்வரங்கிற ஐயர் கேரக்டர் ரொம்ப நல்லவனாக அதில் காமிச்சிருப்பாங்க, ஒரு அப்பாவி இளைஞனாக அதில் காமிச்சிருப்பாங்க. ஏன் சரி, காமிக்கிறதுல தப்பு இல்லையே, சரி காமிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. மொத்தம் 4 கேரக்டரில் ஒரு கேரக்டர் பேர் ஒரு கிறிஸ்டின் பெயர், அதாவது மைக்கேல். மீதி கேரக்டரில் 3 ஹிந்து கேரக்டர்,
அந்த 3ல் ஒன்று ஐயர் கேரக்டர். அந்த ஐயர் ரொம்ப நல்லவர். ஏன்னால் இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேர்த்துலேயும் இவர் தான் ரொம்ப நல்லவர். ஏன் அந்த கிறிஸ்டின் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய வளர்க்குறாரு, மைக்கேல்னு பேர் வைக்கிறாரு. சரி, அவர் ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும். அதில் அந்த கேரக்டரில் இயக்குனர் சந்தான பாரதி நடிச்சிருப்பார். அவர் கெட்டவராக இருக்கட்டும். ஏன் அவர் தூக்கிட்டு போய் வளர்க்குற அந்த குழந்தைய நல்லவராகவே வளர்க்க மாட்டாரா? அவர் அந்த குழந்தை, அந்த மைக்கேலுங்கிற கேரக்டர் ஒரு குற்றவாளியாக, கள்ள நோட்டு அடிக்கிறவனா, கொலகாரனாக காமிச்சிருப்பார். 2வது படம் அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி படத்தில் மீனா ஒரு பார்ப்பனிய சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணாக காட்டுவாங்க. அது கமல்ஹாசனுக்கு மனைவியாக மீனா இருப்பாங்க. அந்த வீட்டில் கௌசி மாமின்னு ஒரு வேலைக்காரி கேரக்டர். அதுவும் ஒரு பார்ப்பனிய பெண் தான். நிறையா திருடிடும். அது அவங்க வீட்டில் திருடிடும். அதை அவ்வை சண்முகிங்கிற கேரக்டரில் இருக்கிற கமல்ஹாசன் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டு அவங்க வேலையை விட்டு அனுப்பி விட்ருவாங்க. வேலையை விட்டு அனுப்பிச்சதில் அந்த கௌசி மாமி என்ன பண்ணுனா, அவங்க வீட்டுக்காரரை வச்சு அந்த மார்க்கெட்டில் மீனாக்கிட்ட சண்டை இழுக்கணும். இதுதான் அந்த சீனு. இதில் பாருங்கள், கௌசி மாமியோட வீட்டுக்காரராக வரவர் இந்த சாதி வெறியம் ஒருத்தர் இருப்பான கனல் கண்ணன், அந்த பரதேசி தான் அதில் அந்த கேரக்டரில் வரும். சரி, கௌசி மாமியோட புருஷன் யாராக இருப்பான்? ஒரு பார்த்த சாரதியாக இருப்பான். எப்படியா இருந்தாலும் ஐயராக தான் இருப்பான். ஆனாலும் மறந்தும் கூட ஒரு கெட்ட கேரக்டரில் காட்டுறதுக்கு ஐயரை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஆண்டவருடைய சங்கித்தனம் அங்கே வெளிப்படும். எப்படின்னா, இப்போது அந்த கனல் கண்ண கேரக்டர் போயிட்டு வம்பு இழுக்கணும். எப்படி இழுக்கணும்? அவங்க ரெகுலராக எப்படி பேசிக்காங்களோ அப்படி தானே இழுக்கணும். அதாவது, ஏன் மாமி நேக்கு என்ன இப்படி பண்ணிட்டேல் அப்படின்னு தானே பேசணும். ஐயர் பாஷையில் தானே பேசணும். ஆனால் இந்த சங்கி போய், இந்த பெரிய சங்கி கனல் கண்ண சங்கி போய் என்ன பேசும்? மெட்ராஸ் பாஷையில் பேசிகிட்டு இருக்கும். இன்னும் மாமி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும். ஏன்டா, ஒரு மாமியோட புருஷன் எப்படி மெட்ராஸ் பாஷையில் பேசுவான்? எனக்கு புரியவே இல்லை இது. அதில் தான் இதை நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா, கமல்ஹாசனுக்குள்ளே இருக்கிற அந்த 10% சங்கி தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கார். மறந்தும் கூட கெட்டவனா ஒரு ஐயரை காட்டிடக்கூடாது. 3வது படம் தசாவதாரத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கும். அங்கே நாகேஷும் கேஆர் விஜயாவும் அங்கே அந்த விபத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அங்கே தான் இந்த பல்ராம் நாயுடு போயிட்டு அந்த இடத்துல தேவையே இல்லாமல் ஒரு கமல் கேரக்டர் இருக்கும். 10 கமல் காட்டியே ஆகணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கமல் கேரக்டர் வச்சுருப்பாங்க. எதுக்காக வச்சாங்கன்னு யாருக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த கமல் ரொம்ப உயரமானவராக காட்டியிருப்பாங்க. யார் இந்த போஸ்ட் மரம், அதாவது ரொம்ப உயரமாக இருக்கானா, யார் இந்த போஸ்ட் மரம்னு சொல்லி கேட்பார். அதுக்கு நாகேஷ் சொல்லுவார், அது என் பையன்தான் அப்படின்னு. உடனே ஒரு குட்டி பாப்பா இருக்கும், இது யார் அப்படின்னு கேட்பார். அந்த இடத்துல நாகேஷ், இது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவார். உடனே கமல்ஹாசனோட ரியாக்ஷன் என்னன்னா, அதுவும் உன் பையன், இதுவும் உன் பையனா, உன் குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா கமல் சாரோட சங்கீத்தனம் அங்கே எப்படி வெளிப்பட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன விஷயம்னா, அவ்வளோ உயரத்தில் ஒரு பையன், இவ்வளோ குட்டியாக ஒரு பொண்ணு. என்ன மீனிங்னா, முஸ்லீம்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக அந்த இடத்துல சொல்லியிருப்பார். கமல்ஹாசன் ஐயா நிறைய படங்களில் அவருடைய சங்கீத்தனத்தை காட்டியிருந்தாலும் நேரமின்மை காரணமாக நம்ம ஒரு 3 படத்தை மட்டும்தான் அந்த எடுத்துக்காட்டில் வச்சுருக்கோம். உண்மையிலேயே இதை விட நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. என்னதான் ஆண்டவர் தன்னை கம்யூனிஸ்டாக காட்டிக்கிட்டாலும் வெளியில் அவருக்குள்ளேயும் அந்த 10% பார்ப்பனிய சங்கி அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். இன்னும் வெளிப்படுவாருன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். நீங்கள் நல்லவரா கெட்டவரா?